கடந்த வாரத்தில பார்த்தீங்கன்னா, அதாவது அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் வந்து நம்ப யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கிய கூப்ட்டு ஒரு சிறப்பு விருந்தினரா கூப்ட்டுருக்காருங்க, வெள்ளை மாளிகைக்கு. அங்க வந்தா ஒரு பல வகையான ஒரு திட்டங்கள் எல்லாம் ஒரு இதுல பேசுவாங்க, பேச்சுவார்த்தை நடக்கும். அந்த போர் சம்மந்தப்பட்டு பேசுவாங்க அப்படின்னு எல்லாரும் அந்த உலகமே எதிர்பார்த்துட்டு இருந்துச்சுங்க. அப்படிங்கிற ஒரு பொசிஷன்ல இவரும் வராரு. உள்ள வரும்போதே இவரு கோட் சூட் போடாம சிம்பிளா வந்திருக்கிறாரு. வாங்க நீங்க கோட் சூட் இல்லாம ரொம்ப அழகா தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டொனால்ட் ட்ரம்ப் ஒரு நக்கலா எப்பயுமே அவர் பேச்சு அப்படி தானே இருக்கும். அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு கொண்டு போறாரு. அப்பவே கொஞ்சம் லைட்டா உரசல் ஆரம்பிச்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் உள்ள அந்த செய்தியாளர்கள் மீட்டிங்ல உட்காந்து பேசும்போது சின்ன சின்ன அப்பப்ப அனல் பறந்துச்சுங்க. சுமார் 40 நிமிஷம் இந்த பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குங்க. கடைசி இந்த 10 நிமிஷம் தாங்க அனல் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. அதாவது இவரு ட்ரம்ப் என்ன கேட்குறாருன்னா, நான் உங்களுக்கு வந்து பல வகையான அந்த ரஷ்யா போர்ல நெறையா வகையான உங்களுக்கு உதவிலாம் பண்ணியிருக்கிறோம். கைமாறா நீங்க எனக்கு என்ன பண்ண போறீங்க? அப்படின்னு கூட கேட்கலீங்க. கைமாறா எங்களுக்கு வந்து உங்க நாட்டுல இருக்கிற கனிம வளங்கள், அதாவது 500 ட்ரில்லியன் மதிப்புள்ள கனிம வளங்கள் எங்களுக்கு குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு குடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாருங்க. இவரும் நாங்க குடுக்குறோம். ஆனா நீங்க உதவி பண்ணது என்னவோ 64 பில்லியன் கணக்குல எங்களுக்கு உதவி பண்ணியிருப்பீங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில நீங்க 500 ட்ரில்லியன் கொண்ட கனிம வளங்கள் வேணும்னு கேட்கிறீங்களே, எந்த வகையில நியாயம்னு சொல்லிட்டு இவரு மனசளவுல ரொம்ப நொந்துக்கிட்டாருங்க. இங்க